சாமி சரணம். இந்த சபரிமலைக்கு 80,000 பேரை அலோவ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. நம்ம புஷ்பாஞ்சலி சேவா சார்பாக மூத்த குருசாமிகள் இந்த கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நம்ம தேவசம் போர்டு சிறப்பாக கொடுக்கணும். நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது அவங்க கேட்குறாங்க. மூத்த குருசாமிகள் பரமேஸ்வர குருசாமி அவங்க கோரிக்கையும் ஆலோசனைகளையும் சொல்லணும். சாமி சார் சொல்லுங்கள் சாமி. 80,000 பேருன்றது அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய புத்தி தான். சபரிமலை பெற்றவர்கள் யாருமே சாமி மேலே இயந்திரம் பண்ணி வரக்கூடாது அப்படின்னு சூழ்நிலை உருவாக்கக்கூடாது என்னோட கருத்து. ரெண்டாவது சில கட்டுப்பாடுகளை நீக்கிறதுனால தான் இந்த 80,000 கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. ஏன்னா போன வருஷமே பிரச்சனை தான் போயிட்டு இருந்தவங்க வேணும்னே பண்பையிலையும் தடுத்து வச்சு நிலக்கலையும் தடுத்து வச்சு சாமி நாளைக்கு சாமி தரிசனம் பண்ண முடியாமல் சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. என்னோட கருத்து நாங்கள் 59 வருஷமாக சபரிமலை போயிட்டுருக்கேன். 1966 போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் எந்த வருஷமும் போகாமல் இல்லை. கொரோனா காலத்து கூட 2020 ஜனவரிக்கு போனேன், பிப்ரவரிக்கு போனேன். மார்ச்லேருந்து கொரோனா லாக்டவுன் ஆகிடுச்சு. 2021 அக்டோபரில் சாமியால் அனுபவிச்சாங்க. நான் போயிட்டேன். எந்த வருஷம் கூட எனக்கு ஒரு வருஷம் கூட தவறாமல் நான் போயிட்டுருக்கேன். 3 வருஷமாக. ஆனால் என்னோட அனுபவத்தை சொல்லி போனேன்னா தேவையில்லாத இந்த கட்டுப்பாடுகள் அதுவும் தேவசம் போர்டும் கேரள அரசாங்கமும் சாமியாரோட சௌகரியங்கள் உருவாக்குன்றதில் அவங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு காட்சி வருமானம்லாம் பார்க்குறாங்க. ஒரே காரணக்காக இந்த குளறுபடியெல்லாம் காரணமே மெயினாக அதுதான். ஸோ அந்த செயின் சர்வீஸ் சொல்லி விடுவாங்க நிலக்கல்லேருந்து பம்பை வரைக்கும். இதெல்லாம் நாம் ஆரம்பம் போன இடத்துல சாலக்கியம் வரைக்கும் தான் பஸ்ஸில் தான் போகணும். அங்கேருந்து 4-6 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். பம்பை வரைக்கும் பண்ணிவிட்டாங்க. சரி வசதி பண்ணி கொடுக்க தப்பு இல்லை. சாமியான பற்றி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் சொல்கிறோம். இந்த செயின் சர்வீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது நிப்பாட்டணும். ஏன்னு சொன்னால் 4 வருஷமாக படுற அறுவஸ்தை என்ன சொன்னான்னா 4 பஸ்ஸு உண்டான ஆள் கூடும்போது ஒரு பஸ்ஸை விட்டாங்க. இந்த 4 பஸ்ஸுக்கு உண்டான ஆளுங்க முன்னே அடித்து ஏறும்போது கூட கலந்து கொடுத்துருக்காங்க. வயசானவங்க ஏற முடியாத சூழ்நிலை. பல பஸ்ஸுகள் போனால் கூட முதல்ல போக முடியாத சூழ்நிலை. இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சரியான பொறுத்த வரைக்கும் அவங்களோட தேவசம் போர்டும் சரி இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரி சரியான வடமுறை செய்யறது கிடையாது. அடுத்த ஒரு வருஷம் நான் பார்த்தோம்னா 4 பஸ்ஸுக்கு ஆளுங்க போவோம். ஆனால் ஏசி பஸ் தான் விடுறாங்க, சாதா பஸ் விடுறது. அப்போ அவங்களோட நோக்கம் என்னென்னா பணம் சம்பாதிக்க நோக்கம் தான் தவிர வேறு எந்த நோக்கம் இல்லை. இதனால தான் பிரச்சனை தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா செயின் சர்வீஸை நிப்பாட்டுங்க. ஃபஸ்ட்டு வரக்கூடிய எல்லா வண்டியும் சபரிமலைக்கு வரக்கூடிய எல்லா வண்டியும் காராக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் முன்ன சொன்ன மாதிரி பம்பை வரைக்கும் விடணும். பம்பையில் இறக்கி விட்டுட்டு சாமி மேலே வண்டி மிதக்கல் வந்துருக்கு. தப்பு கிடையாது. முன்னெல்லாம் பம்பையில் இறக்கி விட்டுட்டு வரக்கூடிய பஸ்ஸுங்கள்லாம் ரோடு ஓரமாக நிப்பாடுங்க. 40 வரைக்கும் பம்பு முக்கிய வைக்கிறாங்க. இப்போ ஆண்டவன் முன்னேற்றத்தில் சபரிமலையில் வரக்கூடிய சாமியாக இருக்காரு. எனக்கு அது ஒரு நல்ல ஒரு சன்னிதானம் இருக்குது. எப்போல்லாம் வண்டி நிப்பாடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வரக்கூடிய வண்டிகளை பம்பு வரைக்கும் அனுபவிக்கணும். அனுபவ பண்ணணும். சாமியால் இறக்கி விட்டுட்டு அந்த வண்டி நிலத்தில் வந்துருக்கு. பார்க்கிங் அங்கே இருக்கட்டும். ஆனால் செயின் சர்வீஸ் போகிறவங்க திருப்பி இருப்பாங்க. அது படுத்துனாங்கன்னா வரக்கூடிய சாமி இறக்கி விட்டுட்டு ஏங்கன்னா சாமி பார்த்தவங்க இருப்பாங்க. அவங்க பஸ்ஸில் வந்தவங்கள தனியாக பம்பையில் ஒரு சன்னிதானம் உருவாக்கணும். எப்படி சொன்னாங்கன்னா பஸ்ஸில் வந்தவங்களுக்கு தனியாக இடம், வாழ்ந்து வந்தவங்க தனியாக இடம், காரில் தனியாக இடம். இங்கே சாமியார் எங்கே ஸ்டே பண்ண வைக்கணும். வரக்கூடிய காரில் வந்தாங்களா சாமி இறக்கிட்டாங்களா அந்த காரில் வந்தவங்கள திருப்பி நிலத்திலேருந்து நிலத்தில் கூட்டிட்டு போயிடும். அப்போ அவங்களுக்கு சாமியாருக்கு காத்திருக்க அவசியம் கிடையாது. வரக்கூடிய வண்டிகள்லாம் பம்பையில் இறங்கணும். பஸ்ஸாக இருக்கட்டும். பஸ்ஸில் இறங்கி சாமியார் இறக்கி விட்டாங்களா திருப்பி பஸ்ஸுக்கு வந்தவங்க சாமியார் இருப்பாங்க. காட்டு சாமி காட்டுங்க அவங்கள அதே பஸ்ஸில் நிலக்கலுக்கு அனுப்பிடணும். அப்போ அவங்களுக்கு திரும்பி போகிறது பஸ்ஸை கட்டணும் அவசியம் கிடையாது. இந்த சன்னிதானம் பண்ண சொன்னாங்கன்னா இந்த டிராஃபிக் சாமியாருடைய கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. இது பண்ண முடியும். முடியாத சொல்லுறது நான் முன்ன விளக்கி நான் தருவேன். சம்பந்தப்பட்ட ஆறு வரைக்கும் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். இது முடியாத காரியம் கிடையாது. ஏன்னா எல்லா சாமியாரும் நிம்மதியாக சாமி பார்க்கணும்னா இது 80,000 கிடையாது, 1,00,000 கிடையாது. அதுக்கு மேலே சாமியார் நிம்மதியாக சாமி பார்த்துக்கூடாது. இன்னொன்று சில சாமியாருக்கு நான் கண்டிப்பாக நெய்யபிஷேகம் பண்ணிட்டு தான் போவேன். அடம் பிடிக்கிறேன். அது முன்ன காலத்தில் தான் சாதகமாக இருந்தது. அளவு கடந்த சாமியோட வர்றதுனாலையும் அபிஷேகம் குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் பண்ணுறதுனாலையும் சாத்தியம் இல்லாது. சாமியார் என்ன பண்ணால் கண்டிப்பாக அப்படி போனவன் இருக்கிறா. இன்னெல்லாம் மாதத்துக்கெல்லாம் பூஜை கிடையாது. வருஷத்துக்கு 2 வாட்டி தான் மண்டல காலத்துக்கும் விஷுவுக்கு தான் திறப்பாங்க. இதெல்லாம் அப்புறம் இப்போ இதான் மாற்றிருக்காங்க. சில சாமிகள் குருசாமி என்ன பண்ணலாம்
நமக்கு ஈவேஷன் பார்க்கணுமா சொல்லணும் நாங்கள் மாசுபட்டு இந்த ஒரு முன்பாடு வந்து குருசாமியும் இருக்கணும் எல்லா விஷயம் அதுவும் குருசாமியோட சில கம்பல்சரி பண்ணுறாங்க. நான் குருசாமியே இருந்து நான் சொல்ல இன்னும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து பஸ்ஸை புக் பண்ணுறாங்க, ஒரு 50 சீட் பஸ்ஸை புக் பண்ணுறாங்க, 40 பேர் சேருவாங்க. திருப்பி நாலு சேரலை, அந்த 40 பேர் மிச்சம் 12 பேர் சேர்ந்தால் தான் அவருக்கே கட்டுப்படி. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்துக்கு சொந்தக்காரங்க கூப்பிட்றாங்க, சாமியாட்ட சொல்லுவாங்க, மறுபடியும் சாமி நீங்கள் சாமியை கூப்பிடுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வரீங்களா சாமிக்கு அவரை நாளைக்கு இருமுடியா இன்றைக்கி மாலை போட்டு சாமி கூட்டிடுவாங்க. ஏன்னு சொன்னாலும் அவங்களுக்கு இந்த பஸ்ஸில் ஒன்றாலும் வீடு கம்ப்ளீட் ஆகணுன்றதான் குருசாமி அந்த மாதிரி குருசாமிகள் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் கம்மியாக இருக்காது. இதுக்கு கிரிக்கெட் சென்டர் மாதிரி போல் சுற்றுலாத மாதிரி ஆகிற காரணம் இதுவும் நம்ம குருசாமியோட சில தவறான வழிநடத்துக்கு காரணம் தான். அது எனக்கு நல்லா தெரியுது. அதனால் நம்ம முதல்ல என்ன பண்ணோம், குருசாமிமார்கள் சபரிமலை மண்டலம் ஆகிற காலத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வயசானவங்களையும் குழந்தை சுவாமியார்களையும் அந்த சீசனில் கூட்டி தவிர்க்கணும். இது தவிர்த்தாலே அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் நம்ம பார்க்க வேண்டிய நம்ம சகிக்க முடியாத சூழ்நிலை வருது. அந்த கஷ்டங்கள்லாம் பார்க்காம இருக்குது ஒரு வழி மெயின். அது குருசாமியாரோட அது கன்ஃபார்மாக கேட்குறாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் குருசாமி நினச்சிட்டுனா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஏன்னு சொன்னால் என்னோடய பழக்க வழங்கன்னு நல்லா தெரிஞ்சவங்க எங்களோட வருவாங்க. எங்களோட வந்தால் கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். 41 நாள் உதவி இல்லாமல் இந்த மாத பூஜை கூட எந்த சாமியை கூட்டி போக மாட்டோம். எங்கூட வர வேண்டியது வரதுனால எனக்கு அந்த கதாக்கத்தை பிடிக்கும். நிறைய மாறுதல் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் உதவின்றது கண்டிப்பாக இருந்தே ஆகும். இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நான் சாமியை கூட்டி போகிறேன். சபரிமலையில் 80 பேருன்றது ஒரு காலம் நம்ம ஏற்றுக்க முடியாத காரியம். அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம குருசாமி எல்லாமே சேர்ந்து அதுக்கு போராட்டம் நடத்தி அது முதல்ல அவங்களோட மனசுலேருந்து அவங்க அறிவிக்கையே வாபஸ் வாங்க சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி அந்த செம்பு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கல்ல, நீங்கள் ஆலோசனை பண்ணுங்க. நான் சொன்ன விஷயத்தை வர வண்டிகளெல்லாம் பம்புக்கு அனுப்பணும். டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஹில் டாப்பில் இடம் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் வரக்கூடியவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ட்ரெயிலர் ஸ்டேஷன் இறங்கி அவங்க